சீசன்ல தெரிய போறது வின்னர் ரன்னர் அப் பணம் பெட்டி எடுத்தோம் அம்தான் தெரியும், கவின் ப்ரௌன் தெரியும். இந்த 3 பேர் தான் பேசவே படுவாங்க, வேற யாருமே கிடையாது. கிரிக்கெட் ஃபினாலே ஒரு டாஸ்க், அதுவுமே யார் கிரிக்கெட் ஃபினால யார் வின் பண்ணலாம் ஞாபகம் பூர்ணிமா மாயாட்ட சொல்லிட்டாங்களா நமக்கு தெரியாதுல விஜய். ஒரு பண முட்டை ஒன்று போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 8 லட்ச ரூபா காரு அப்படியே ரொட்டேட் ஆயிட்டு எல்லாருமே நம்மள முட்டைன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. பிக் பாஸ்ல நடந்த சில முக்கியமான நிகழ்ச்சிகளை பற்றி பார்க்கலாம். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா மாயா தனியாக படுத்திருக்கும் போது அவங்க வச்சிருக்க பிஆர் டீமுக்கு ஒரு சிக்னல் கொடுக்குறாங்க. எங்கள் வீட்டில் ஃபேனே இல்லைப்பா, ஹாலில் வந்து ஃபேன் மாட்ட சொல்லுங்கள், ஏசியை போட்டு விட சொல்லுங்கள், நான் வந்து மீதியை நான் வெளியே வந்து நான் பார்த்துக்கிறேன், ஜன்னல்லாம் அடைக்கணும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயம் வந்து தான் வைரல் ஆகிட்டு இருக்கு. காரணம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வீட்டில் அவங்க ஃபேனே இல்லாமல் இருக்க முடியுமா? அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, எனக்கு ஃபேன் பேஸ் இல்லை, கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிஆர் டீம்கிட்ட சொல்லி ஏசி மாட்டுங்க, அப்படின்னா என்ன ஃபேன் எனக்கு ஃபாலோவர்ஸை அதிகப்படுத்தி கொடுங்க, ஓட்டு அதிகமாக வர மாதிரி செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் அந்த பணத்தெல்லாம் வந்து வெளியே வந்து நான் செட்டில் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அக்காவுக்கு சொல்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. விசித்ரா வந்து இன்னைக்கு கமலஹாசன்ட்ட வந்து சில கேள்விகளை கேட்க போகிறாங்க. ரொம்ப காரசாரமாக இருக்கும். எப்படி சார் வந்து டைட்டில் வின்னர் எப்படி நீங்கள் எடுக்கிறீங்க? பிஆர் வச்சுட்டு வந்துட்டு வெளியே பிஆர் வச்சுருக்கவங்க, அதிக ஓட்டு வர மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டு வந்திருக்கவங்க, மக்கள் வந்து அதிக ஓட்டு போடுற மாதிரி இவங்க செட்டப் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க, இவங்கள வந்து நீங்கள் ஜெயிக்க வைக்க போகிறீங்களா அப்படிங்கிற கேள்வியை வந்து கமலஹாசன் முன்னாடி வந்து விசித்ரா கேட்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அர்ச்சனாவை தான் அவங்க கார்னர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே நல்லா தெரியுது. ஏன்னா அர்ச்சனா டைட்டில் வின்னரா, அது எப்படி நீங்கள் டிசைட் பண்ணுறீங்க அப்படின்னு கமலஹாசன் வேற இன்னைக்கு கேட்டிருக்கிறாரு. இந்த மாதிரி சமயத்தில் வந்து விசித்ராவும் இந்த மாதிரி கேள்வி எழுப்புறாங்க. மூணாவது மிக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பணப்பெட்டியில் 16 லட்ச ரூபா வந்தப்போ விஜயவர்மா வந்து ஒரு விஷயத்த சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, நைட்டு வந்து 30 லட்ச ரூபா வச்சுருந்தாங்க அப்படின்னு சொன்னார். விஜயவர்மாலாம் எந்த நம்பிக்கையில் இருக்காப்புல? தினேஷ் கேட்குறாப்புல, எந்த நம்பிக்கையில் இருக்கிறாப்புல? 30 லட்ச ரூபாயை அவர் பார்த்தாரு அப்படின்னா 30 லட்ச ரூபாய் எடுத்துகிட்டு போக வேண்டியதானே, ஃபைனலுக்கு என்ன 20 லட்சம் தானே வித்தியாசம் இருக்குது, எடுத்துகிட்டு போயிட வேண்டியதானே அப்படின்லாம். இல்லை, ஒரு நம்பிக்கையில் இருக்காப்புல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல. விஷ்ணு கேட்கும்போது, ஓ நான்லாம் வந்து இதெல்லாம் வின் பண்ணியிருக்கிறேன், அதெல்லாம் தெரியுமாயா மக்கள் மனசில் அப்படின்னு கேட்டால், ஓ அதெல்லாம் ஞாபகத்தில் இருக்க மாட்டாங்க, பணப்பெட்டி எடுத்தவங்க, டைட்டில் வின்னர் ரன்னர் இந்த 3 பேர் தான் வந்து மக்கள் மனசில் எப்பயுமே இடம் பண்ணுவாங்க, பிடிச்சிருப்பாங்க, நீலாம் வந்து தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லையா அப்படின்னு தினேஷை வச்சு ஒரு கலாய்ச்சி விட்டுறாப்புல. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரே சிரிப்பாக தான் இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்கும். இன்றைக்கி கமலஹாசன் என்ன கேள்வி கேட்குறாப்புல, பிஆர் வச்சுட்டு வந்திருக்கவங்களுக்கெல்லாம் என்ன சொல்ல போகிறாப்புல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி அதிகமாக எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.